ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம் இந்த ஆசி கிடைக்க வேண்டும் எனக்கும் சொல்லுங்க எங்க தப்பு வந்திருக்கா பாருங்க ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம் ஆசி கிடைக்க வேண்டும் எனக்கும் ஹலோ வேற மைக் மாத்துக்க ஆண்டவரே எங்க ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் அண்ணே மாரே தம்பி மாரே வணக்கம் உங்க கைவரம் தான் கூத்து நல்லா நடக்கும் ஐயா மாரே ஐயா மாரே தம்பி மாரே வணக்கம் உங்க கைவரம் தான் கூத்து நல்லா நடக்கும் வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும் மைத்த தருவாங்க அங்கிள் மாரே ஆண்டி மாரே வணக்கம் உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லோருக்கும் ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்கணும் எனக்கும் மழை வருதா கருப்பு கூட வாடா அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம் இந்த மழை வந்து கிடக்குது எனக்கும் மம்மி மாரே டாடி மாரே வணக்கம் இங்க எக்க தப்பா மாட்டிக்கிட்டேனே நானு ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம் உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும் கை தட்டின எல்லாத்துக்கும் நன்றி 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 அண்ணே இந்த கிருபுருன்னு வராம போயினே முதல்ல இருந்து அமர்த்திட்டு மறுபடியும் தப்பல விடுவேன் எதன்னு நோன்ற ஹலோ 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 எவ்வளோ வெயிலை தாங்குற மனுஷன் மழையை தாங்க முடியலையே இந்த நிற்கிறா எல்லாம் உட்காருங்கண்ணே இங்கே கூட வாங்கண்ணே படுங்க கொசுவத்தி போகிறது உள்ளே போய் கப்ளிங்கை பார்க்குறீங்களா 2 கப்ளிங் அதில் ஒவ்வொரு ஒம்பளையும் சரியான ஒம்பளைப்பா திருச்சி விஜி ஆளு தாள் திருச்சி கிரு மாடுதேன் இந்த தண்டியா இன்னொரு ஒப்பலை வந்திருக்கா அதில் பேய் அடித்தது மாதிரி மாளிகை பாறை இந்த ஆடி அமாவாசை இந்த கருப்பனுடைய திருவிழாவை முன்னிட்டு எங்களை இங்கே அழைத்து வந்த பூஜாரி சாமி கருப்பசாமி ஐயா அவர்களுக்கும் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகம் நடத்தக்கூடிய குடும்பத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி வணக்கம் வணக்கம் சாமியை நிப்பாட்டுவோம் எக்கோ இங்கே கொஞ்சம் ஏத்துக்கினே ஹலோ 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 அன்னை தந்தை தான் வணங்கி அன்னை தந்தை தான் வணங்கி மாளிகைப்பாற கருப்பன வணங்கி உள்ளா பைய சாமிடா இந்த கருப்பனை வணங்கி கருப்பு மாளிகைப்பாற கிராமத்தில் என் கட்டழகி கொள்ளாத கருப்பே குடியிருக்காரு குங்கும பொட்டழகி நமக்கு கருப்பே குடியிருக்கா ஆடாத சாமி ஆடா இறங்காத சாமி இறங்க மாளிகைப்பாற கருப்பு உடவா அன்னை தந்தை தான் வணங்கி கமான் பாய்ஸ் ஆடலாம் அன்னை தந்தை தான் வணங்கி சொன்ன சொல்லும் மாறாது இந்த பாட்டை கட்டி காட்ட மாளிகை பாற கருப்பே சொல்வாக்கு தப்பாது ஏலோ 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 மாமா ஏலோ 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 மாமா ஏலோ மலையாள நாட்டில உன்னைய வச்சு வளர்க்க முடியல ஓட்டி விட்டான் தண்ணியில மலத்தாட்டு தண்ணியில என் 18ஆம் படி பெரிய கருப்பு என் மாளிகை பாட கருப்பனை கூட்டி வாடா இந்நேரம் ஆளு இரவி சருவா
வாயன் சாமி கேட்டவர தந்துருமா மாலியா போற கருப்புட்டாய் சொன்ன சொல்ல மாறாது கேட்டவர தந்துருமாயா மாலியா போற கருப்பு சாமி வாடா கருப்பு ஓடி வாடா ஏலோ 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 மாமா ஏலோ 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 மாமா ஏலோ கம்மாயடா யா முடியாட்டி உனக்கு பிறகன உடமறந்தா படுங்க கலிஜரி கம்மாயடா யா முடியாட்டி உடமறந்தா படுங்க என் கலிஜரி காளி முனி எந்திரி காளி முனி ஐயா ஓடி வாடா ஏலோ 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 மாமா ஏலோ 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 மாமா ஏலோ come on boys ஒரு ரெண்டு யாவுள்ள மாலைய போற கருப்பனவனங்க இந்த ஊரு மக்க ஒத்துமையா ஆயிருச்சு ஊரு திரண்டிருச்சு ஊரு திரண்டிருச்சு ஒத்துமையாயிருச்சு ஒத்துமைய நாடு திரண்டிருச்சு என் மாமா நாடு திரண்டிருச்சு என் மாமா நாடு திரண்டிருச்சு என் மாமா நம்ம நாடகத்தை பார்க்கத்தானே ஏழை மாமா கதம்பா நாடகத்தை பார்க்கத்தானே என் மாமா இதுல ஆடுன 3 பேரும் தண்ணியை போட்டுதானே ஆடு தண்ணி அடிக்காட்ட இந்த ஆட்டம் வராதா வெதர் தள்ளுற அளவுக்கு ஆடுறான் எல்லாம் அமைதியா உட்காரு கப்பலிங்க இந்த ஓஸ் உட்காரு 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 தொங்காஸ் பேர் அன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் உடம்பிறப்புகளே பசித்தோருக்கு உணவு கொடுப்பதில் சலிக்காமல் செய்து கொண்டிருக்கின்ற ஆண் சிங்கங்கள் அத்தனை பேரும் கேப்டன் விஜயகாந்த் ஐயா வணங்குறேன் பொம்பளையால காணா கிளம்பிருச்சுல என் தாய்மார்கள் அத்தனை பேருமே எத்தனை கோவப்பட்டாலும் அன்னை தெரசாவன் நினைச்சு வணங்குறேன் எம்கேஆர் தம்பி உட்காருங்கப்பா உட்காருங்க மேடையை கூட சாச்சி விட்டு போ உட்காருங்க ப்ரோ மழை வேட்டம் செய்யும் முளைச்சாவோ உட்கார் என் தம்பிகளை சொல்றது கேட்பில்ல போ உட்கார் உட்கார் யாரா கப்பலிங்க கொஞ்சம் அந்த குண்டு முண்டை போடா அவெல்லாம் பொம்பளை கட்டி பிடிச்சானா சாணி தெளி போங்கடா இந்த நந்தியா இருக்க சட்டி ஓடல இல்லடா சட்டி ஓடாட்ட வைக்க குளத்தை கட்டிக்க போ ஒரு போட்டாவா எவ்வளோ நாடகத்துக்கு வந்திருக்கண்டா காது ஊத்து கொள்ளடா போடா அப்புறம் எடுப்போம்ப்பா கிரிச்சு கிரிச்சு பயலு கடா கொட்டூரமா எடுத்துட்டு போய் காலைல வெளியே இருக்கும்போது பார்த்துக்கிட்டே இரு உங்களை அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் தொடர்ந்து இந்த விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கு நன்றி 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 இங்கே கிராமிய கலை நிகழ்ச்சியில் கலக்கி விட்டு அந்த வாகனத்தில் அமர்ந்திருக்கின்ற என் உறவுகளே உங்கள் அத்தனை பேருக்கு நெஞ்சார்ந்த நன்றி அருமையான உழைப்பு அசுர உழைப்பு கிராமிய கலையில் உள்ள அத்தனை பேருக்கும் ஒரு பலத்த கைதட்டு கொடுக்கலாம் நண்பு உறவுகள் தான் கலையை மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைப்பவன் முட்டாள் எல்லா கலைகளையும் அங்கேயும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கென்று பசின்னு ஒன்றுதான் குடும்பம்னு ஒன்று இருக்குது இந்த உலகத்தில் எல்லாரும் வாழணும் நன்றி நன்றி நானே கைதட்டேன் பருப்பு வேகலை கொஞ்சம் மைசெட்டில் சார்பு வைங்க போ சார்பு இன்னர் இருக்கா அட்டமா இருக்கா அடமா இருக்கா ஹலோ ஹலோ இன்னர் ஏற்றுங்க மக்காளி சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது இன்னர் ஏற்றி வச்சுன்னா ஒரு பொம்பளை புள்ள நம்பர் தருமே இன்னும் தூங்க மாட்டியே
தம்பிக்கு ஏதாச்சும் ஒரு நம்பர் கரெக்ட் பண்ணி உடனே. என்னால இந்த மலையில ஒன்றும் செய்ய முடியாது. மிருதங்காரன் ட்ரை பண்றியா? ஐயா அவன் தாண்டா நீக்குற படத்தில் விட்டு போட்டுவேன். அவன் தாண்டா டூப் போட்டுவேன். அவன் இவன் மண்டைக்கு பொண்ணு கொடுத்துருக்காங்க பாரு. அவன் தாண்டா டிரைவர். எல்லாம் சிரிக்க. அப்போ இந்த கிரு பொருள்லாம் வரக்கூடாது ப்ரோ. அந்த மஞ்ச பட்டனை திருகு அது நிப்பாட்டுறதாடா. ஏதாவது ஒன்று ஜாமியை கும்பிட்டு நல்ல பட்டனை திருகு ஏறி உட்கார். ஹலோ ஹலோ. நாடகம் என்ன நாடகம் யாராவது சொல்லு. எதுவுமே தெரியாமல் வந்திருப்பில. எம்கேஆர் நாடகமா? சபாஸ். அப்போ 4 பேர் விறகு ஓட்ட வந்தீங்களா? சரி சரி. நீ உள்ள போய் பொம்பளை போய் பாரு. நீ இவ்வளோ நேரம் அங்கே தானே நின்ற. ஆவடியை கலவன்ட்டு போயிடுவாங்க ஒரு ஏலே என்னடா கவட்டுக்குள்ள வந்து எடுக்கிறிய? ஏய் நீ மனுஷங்கள நீ பொறிச்ச குஞ்சாடா. எழுத்துக்கிறா. ஏய் வாசிக்கும் போது தள்ளி விட்டானோ சூத்து அடிச்சு போக முடியா? தம்பி லகுடு யானை தும்பிச்ச கிட்ட தூக்கி எறிடா அவங்கள. போகடா. டான்ஸ் வரும். பாவாடை எடுத்துட்டு போய் உங்க வாத்தியாட்ட காமி. பள்ளிக்கூடம் புழுப்புன்னு எழுதுவேன். இதெல்லாம் கவனிக்கலையே. ஏய் தம்பி உன் சட்டிக்குள்ள ஒருத்தி உட்காந்துருக்காண்டா. வேப்பயமே கூட பறந்துச்சு நாடகம். ஐயா விசில் வராம வாங்கி ஐயா ப்ளீஸ் ப்ரோ. விசில் வராம நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்களா வைங்க. இந்த பாக்ஸில் ஏறியான் பாரு. இவன் தாண்டா தேட்டர் ஓட்டுறவன். கரெக்டாக துணியை நீக்கிறியான் பாரு. வந்தாண்டா சின்ன பிட்டு. மலையில் உட்காருங்க பங்காளி. ஏய் உட்காரு. என்னடா உட்காரு. என் தம்பியில் இருந்தா உட்காரு. உட்கார் உட்காரு. என் தம்பியை கூட உட்காரு. எங்கள் அன்னைங்களாம் உட்காரு. நீ உட்காருனே. உட்கார முடியலையா? ஏன்டா உட்கார்றா. உட்காரு உட்காரு. அவன் கீழே உட்காந்தா டான்ஸ் ஆடுறது தெரியாதான். என் தம்பி எக்கிட்டு பார்க்குறேன் பாரு. யூடியூப் எடுத்துக்கொண்டு இருக்கிற தம்பி கனி. சாமி வரும். வரும்போது ஸ்டாண்டை தூக்கிட்டு ஓடிடு. அன்னைக்கு ஒரு பொம்பளை படித்தேன். ஆடி இந்த ஸ்டாண்டை தூக்கிட்டு போச்சு. பறவை காவாடி நடந்துச்சு. பின்னாடி விரட்டி போகிறோன்னா புருஷன் போதையில் அறுவலை இவனை விரட்ட. இப்போ ஓடனவே பாங்கணத்தில் விழுந்து அப்புறம் செருப்பு அடிச்சு தூக்கி. இதாண்டா காமெடி. காமெடி பூரா மரண காமெடியாக தான் இருக்கு. ஒரு பாட்டு பாடிக்கிடுவான். ஹலோ ஹலோ. தென்பாண்டி முத்துப்பாண்டி பால் பாண்டி தங்கப்பாண்டி. தென்பாண்டி முத்துப்பாண்டி தங்கப்பாண்டி பால் பாண்டி. பாடு தெரியுமா? அப்போ பாடு. குறைய பாடு தெரியாதுன்னு அப்போ மூடிக்கிட்டு இரு. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் அவர் படுத்திருப்பது அந்த பேய்க்கரும்பா அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா. பெரும் பாசமிகு நம்மள்களாம். எதன் பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவராம் கலாம் அவர்கள். அப்படி இருந்தார். இளைஞர்களை நாட்டை நோக்கி கவனம் செலுத்த சொன்னார். நாட்டிலே பற்று வைக்க சொன்னார். இளைஞர்கள் அத்தனை பேரும் வைத்திருப்பது கணேஷ் போயிலே பூலிப்பூ விட்டுப்படம். நாடு செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா. இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. ஏதன் பாண்டி ராம ராம ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். ஏதன் பாண்டி நம்ம ராம ராம ராமநாடு நம்ம தேசப்பிதா நம்ம அப்துல் கலாம்.
கனகேவினார் தமிழக மண் மீது புகழ்ந்து விண்ணார் பின்னீது கனகேறினார் தமிழக மண் மீது புகழ்ந்துவினார் உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்கக்கலாம் இளம்பாண்டி ராமநாடு ராமேஸ்வரம் படுத்திருப்பது அவர் அப்துல் கலாம் அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம் அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம் அப்துல் கலாம் ஐயா ஒன்றும் வட்டிக்கு விட்ட ஆளு கிடையாது, சுண்ணாம்பு கம்பெனி வச்சு நடத்துறவங்க கிடையாது. விதி அப்துல் கலாம் என்று சொன்னால் தமிழன் தான் முதல்ல கைதட்டணும். ஏன் தமிழ்நாட்டில் பிறந்த தமிழன் அப்துல் கலாம் தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்த்தார். உண்மையிலே பெரிய விஷயம். ஆனா அப்துல் கலாம் ஐயா சாதி மதம் அப்பாற்பட்டவர். எந்த கோயிலையும் கலந்துக்கிறவார், எந்த மதம்னு பார்க்க மாட்டார், யார் கஞ்சி ஊத்தினாலும் குடிச்சிட்டு போயிடுவார். அப்படி ஒரு நல்ல மனுஷன். அவர் பல வேட்டியில் எடுத்தார். நீங்கள் நாட்டுக்காக விஞ்ஞானம் கண்டுபிடிக்கிறிய, நாட்டுக்காக உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறிய அப்துல் கலாம் ஐயா அவர்களே, நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணலை? அவர் சாப்பிட்டா தான் பேசுவார். எனக்கு அதற்கெல்லாம் நேரமில்லை அப்படின்றார். இப்போ 15 வடிக்கிறே உங்கள் அப்பா தொடைய சொல்கிறேன், அப்பா சீக்கிரம் ஒரு கப்ளிங் ரெடி ஒன்றுப்பா. என்னால் முன்னுண்டு வர வர நீக்குறக்காரன் படமாக பார்த்துக்கிட்டு ஒன்றும் பண்ண போகும். இந்த நீக்குறக்காரங்கன்னா எப்படின்னா இருப்பாங்க? மிருதங்காரன் லேஜா கலைச்சிருப்பார். ஏன் சொல்கிறேன், மருதமணி அண்ணே உள்ள குளுக்கோஸ் ஏறது போய் பார்த்துட்டு வா. என்னமோ ஊசி முறிஞ்சு வச்சான். இப்போ யாராவேன் டான்ஸை சந்திக்கும் போதான்டா மருதமணி அண்ணே வரும். ஏன்னா அவனுக்கு வந்து கத்தாழை வாடை அடிக்கணும், அந்த பொட்டை முடியதே அடிக்கும் அந்த பிள்ளைய. அது இன்னைக்கு திருச்சி விஜயலாம் சிமெண்ட் மூடியே இந்த தண்டி. அன்றைக்கெல்லாம் பஸ்ஸில் ஏறி பஸ்ஸே சாச்சிருக்கான். ஒரே ஒரு குசு போட்டிருக்கா, கண்ட்ரேட்டை காணாம். கண்ட்ரேட்டு வேலையை எழுதி கொடுத்துட்டு இப்போ பானிபூரி கடையை ஓட்டு பொழைச்சிக்கிட்டு. இன்னொரு ஒப்பளை ஒருத்தி இருக்கா கலையோ அந்த மாதிரியே. வேற வழி இல்லைப்பா, எங்களை நாங்களே தாழ்த்திக்கிட்டு கேவலப்படுத்திக்கிட்டு உங்களை சிரிக்க வைக்கிறோம். ஆனால் நாங்கள் எல்லாருமே ஒரே குடும்பம். இதுதான் கலை குடும்பம். இந்த தமிழ்நாட்டில் இருக்க கலைகளை பார்த்துருப்பிய, இந்த கிராமிய கலை, ஆடலும் பாடல், கராட்டம், நாடகம், இதில் எல்லாம் சொந்த மகளையே கட்டி பிடிச்சி ஆடக்கூடிய நிலைமை. ஏன்? ஒருச்சான் வயிற்றுக்காக. அதை எல்லாரும் உணரணும். ஆம்பளையில் நீங்கள் என்ன வேணால் நோத்தங்கமான வை, என்னைய கூட நான் ஊற்றுட்டு போயிடுவேன். பொம்பளையாள் வந்து ஆடும்போது அதுகளில் நம்ம அக்கா தங்கச்சி போல நினச்சி கலையை மட்டும்தான் ரசிக்கணும். இதான் உண்மை. பல ஒம்பளை குடிய கிடப்பான்டாவன் அப்படியே இருக்காண்டா. உள்ள அரிப்பூச்சி ஊர்ன மாதிரியே சொல்லிக்கிட்டே இருக்கேன். சட்டி ஓடல இல்லை எப்படி கண்டுபிடிச்ச? ஏந்தி உட்காந்தாண்டா. எல்லாரும் சிரிச்சுட்டு போனோம். எல்லாரும் ஏந்தி உட்காருங்க. அதுக்காக வண்டியில் போகும்போது இப்படித்தான் ஒருத்தர் சிரிச்சுட்டு போக சொன்னேன். 2 கையை விட்டு சிரிச்சுட்டு போயிருக்கேன். கடைசியில் அவன் பொழப்பே சிரிச்ச உழப்பாய். இந்த நாடகம் என்ன நாடகம்னா கதம்ப நாடகம். 3 வப்புன்னு வருவோம். ஒவ்வொரு ஆள் ஒவ்வொரு உடம்பாக இருப்போம். நான் ஒரு சைஸு மருதமணி பார்த்தீங்கன்னா எரிஞ்ச பிரேதம் மாதிரி வருவேன். அது மருதமணி. என் தம்பி கார்த்திகராஜா இருக்கேன். 89 மூடை சிமெண்ட் மூடையை ஒரு ஆளாக இறக்குற மாதிரி வருவேன். மொத்தமே 5 பேர் தான். நான் போயிட்டு அப்பப்போ வருவேன். பிஆர்சி கண்டக்டர் மாதிரி போயிட்டு வருவோம். அதனால் நீங்கள் எல்லாம் அமைதியாக உட்காந்து இந்த நாடகமே 3:30க்கெல்லாம் முடிச்சுடுவோம்ப்பா. என்கிட்ட போட்டோ எடுத்தது யார் கைதுங்க? சன்ன சித்திரவதையாடா. பொண்டாட்டியை படுத்துகிற மாதிரி ஒருத்தன் முத்தம் கேட்குறேன். முத்தம் கொடுத்தாலும் உதட்டோட கொடுன்றேன். என்னையை பார்த்தா அவனுக்கு பொம்பளை மாதிரியே தெரிஞ்சிருக்கு. ஆனால் இதில் ஒரு ஆள் பண்ணேன் பாரு, அதான்டா ஹைலைட்டு காமெடி. இப்படியே 1/4 மணி நேரம் இப்படியே இருந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னேன். ஆமாம், இங்கே டவர் கிடைக்காதுல போட்டோ எடுக்க. அவன் தான்டா உண்மையிலே தமிழன். போட்டோ எடுக்கிறதுக்கு டவர் வாத்தியான் பாரு. அவன் இந்த எந்த டவர்லையும் அவன் இருக்கக்கூடாது. கண்டங்கர் சாமி இங்கே எப்படி போகணும் பேசுறிய? ஒய்ஃபை இருக்கா? ஆனால் இந்த ஊரில் லவ் பண்ணுறவன் செத்தான்டா. காதலி இன்னொருத்தனை கட்டிட்டு போய் சென்னையானா கூட கண்டுபிடிக்க முடியாது.
இவன் வெறும் போனை வச்சு சுமித்தா சுமித்தா மைத்த புடுங்கி தாண்டுவேன். ஆனால் இவன் சாதாரண ஆள் கிடையாது. லவ் பண்ணுறவெல்லாம் வீட்டுக்குள்ளேயே டவரை உண்டுவேன். அப்போ தான் நான் வீடியோ கால் பார்க்க முடியும். அந்த காலத்தில் பெரியவங்களாம் இருக்கா இங்கெல்லாம். பெரியவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், இளைஞர்களுக்கு நல்ல புத்திமதியை சொல்லுங்க. இளைஞர் தண்ணி அடித்தா கூட பக்கத்தில் போகாது. ஏன்னா அவன் கட்டிங்கு போடுற வரைக்கும் தான் உன்னை பெரிய பாண்டுவேன். ஒரு கோட்டை எறிச்சுன்னா என்னடா கோத்தான்னு வெதரில் அத்துருவேன். அப்புறம் நீ இப்படி கந்திட்டு போகணும். என்ன நாடா வேணாம்ட்டாங்களா? விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுகா சேர்ந்த புத்தகரம் சீதாம்மா எங்கு இருந்தாலும் வர வேண்டும். ஆண்டு விழா இனிய துவங்கம். தமிழ் தாய் வாழ்த்து. நீராரும் இந்த அம்மா என்னடா சொல்லிச்சு? ஏத்தா இங்கே வாத்தா, இங்கே வா, கருப்பையும் காப்பாற்றி வா. யாரை காணா? 15 பேர்த்த காணாமா? ஊருக்கு போயிருப்பாங்க. நீ பஸ் குடிச்சு போ. ஒரு ஆளை காணாட்டா கண்டுபிடிச்சிடலாம். ஒன்னைய விட்டுட்டு போயிட்டாங்க. 2 பஸ் இருக்கா? எதில் டீசல் இருக்கா? அதில் ஏறி உட்காரு போ. டிரைவர் வண்டி எடு. அந்த இருக்காப்பா 15 பேர்த்த. இந்த கொடுமையாடா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வர பொண்டாட்டியை காணா. அன்னைக்கெல்லாம் ஒரு ஆள் ஓடி அந்த கணேஷ் போயில காணாமட்டு. நான் எங்கேடா கண்டுபிடிச்சி தரேன்? இந்த கொடுமையாடா. நான் நாடகத்துக்கு வந்தேன்னா கிரைம் போலீஸ் வேலைக்கு வந்தேனா? அண்ணே எனக்கு ஒரு சந்தேகம்ண்ணே. அந்த ஆத்தா பஸ்ஸில் வந்துச்சானா? இல்லைண்ணே, இந்த வெதர்லாம் கொட்டையாண்ணே. ஏன் அவனை பிதுக்கிட்டு பாரு. ஐயா இது வேற கம்மா முக்களிப்பியா மாதிரிடா. சூப்பர் ப்ரோ டை அடிச்சிருக்கான்டா. டை அடிச்சா கையடிச்சாரா? ஒரு பாட்டு பாடுவோம். ரொம்ப சிரிக்க வச்சுட்டேன்னு அது ஆகாது. ஏன்னா கொடுத்த ரூபாய்க்கு மேலே சிரிக்க வைக்கக்கூடாது. பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். சாமிய கும்பிடத்தான் போறான். நாங்க ஜபதி மலை ஐயப்பா நான் பக்கத்தான போறான். தலை போகுதா தென்பாண்டி ரம்மன் நாடு. எல்லா தெய்வங்களோடு சேர்த்து இந்த மாதிரி மனிதர்கள்லாம் ஏபிஜே அப்துல் கலாம், கேப்டன் விஜயகாந்த் ஐயா இவர்கள்லாம் நான் தெய்வமாகத்தான் வணங்குவேன். ஏன்னா நான் தமிழன். பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மரிய மாத்து பாடிட்டேன். மாலைகளை போட்டுக்கிட்டோம் வாரம் ஐயப்பா. மாலைகளை போட்டுக்கிட்டு வாரோம். மாலைகளை போட்டுக்கிட்டோம் வாரம். சபரிமலை மணிகண்ட நான் பார்க்கத்தானா போறோம். பம்பா பம்பா நதி கரை ஓரம் அந்த பட்டணத்து மண்ணே வந்த நேரம். ஐயப்பா கொல்லிமலை ராலிமலை விறகு மலை 5 மலை. கொல்லிமலை விராலிமலை விறகு மலை 5 மலை. கொல்லிமலை நண்டு பாலம். கொல்லிமலை ஏ ராலிமலை ஏ விறகு மலை ஏ 5 மலை. 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. ஐயப்பா அந்த 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே ஐயப்போ சாமி சரணம். ஐயப்ப சரணம். சாமியே சரணம் ஐயப்பா. சாமிக்கு மாலை ஓட்டா தானே கை தட்டுவேன். பூரா மாலை ஓடுறது பூரா எப்படியாவது சரக்கை மறக்கணும், கணேஜ் போயில மறக்கணும்னு மாலை ஓடுறேன். அங்கே போகும்போதே கணேஜ் போயில மறக்கணும்னு சத்தியம் பண்ணி மாலை ஓடுவேன். கணேஜ் போயில இனிமேல் தொடமாட்டேன். பொண்டாட்டி தலையில் சத்துன்னு அடித்து அதை மசுரை ஊற்றுருவாங்க. சரின்னு மாலை ஓட்டு இருமுடு கட்டி பஜில் போகும்போது பக்கத்தில் சாமி ஒரு ஆள் புயலை ஓட்டுறாருன்னா அதை நோண்டுவேன். மண்டை காயுது சாமி, ஒரு போட்டு கொடுங்க சாமி. ஒரே ஒரு விஷயம், மதுவாக இருக்கட்டும், அது மங்கையாக இருக்கட்டும், எந்த கெட்ட வழக்கமாக இருக்கட்டும், எத்தனை சாமி மேலே நீ சத்தியம் பண்ணாலும் மாற்ற முடியாது. மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கு மதுவை நிப்பாட்ட முடியும்.
இந்த மாளிகை போகிற கருப்பசாமியெல்லாம் துடியான தெய்வம். ஐயப்பன் லேஜான ஆளா? அவர் சக்தி உள்ள தெய்வம். தமிழ்நாட்டில் இருக்க சாமி உரம் துடியானவை, அதை ஒரு மனதோடு வேண்டி வரணும். சில பேர் இந்த மாளிகை போகிற கருப்பசாமி கோயிலெலாம் என்னென்ன நேர்ந்துக்கிட்டே சொல்லுங்கள். தங்க விலையும் குறையணும் நேர்ந்துக்கிட்ட பொம்பளை கொஞ்சம் அவன் எதை வேந்தணும். தங்க விலை குறையணும். அன்றைக்கி ஒரு ஆள் எங்கள் ஊர் காளிமணிகிட்ட வந்து வேண்டேன், என் ஆடு இந்த வட்டம் 3 குட்டி போடணும், அப்படி போட்டுச்சுன்னா உனக்கு ஒரு குட்டியை வெட்டுறேன். ஏன்டா அவர் என்ன கையை விட்டா உள்ள வைப்பார்? ஒரே விஷயம், தெய்வ பக்தி ஒரு மனதோடு நீ எந்த தீய பழக்கத்தையும் மறந்து உண்மையான மனதோடு மாளிகைப்பாறை கருப்பனை வணங்கினேன்னா நீ வீட்டுக்கு போகிறதுக்குள்ள என் சாமி உன் வீட்டில் நிற்கதே. மாலை ஓடும் போதே மேடம், லேடிஸ் மேடம், சமீபத்தில் போன வருஷம் நான் தான் சொன்னேன், ஓம் சக்திக்கு மாலை ஓட்ட போகிற பொம்பளை ஒழுக்கமாக போ, குத்தாட்டம் போட்டேன்னா ஆத்தா வேலுக்கிட்ட குத்திரும்னு சொன்னேன். என் புண்ணியவதியை உங்களுக்கு நான் செல வைக்கணும், அந்தந்தண்டி பசை சாச்சிட்டியே. அந்த பசை சாச்சதும் இல்லாமல் அதை ஒரு ஓம் சக்தி கோயிலுக்கு மாலை ஓட்ட பொம்பளை வீடியோ எடுக்குது. எல்லாரும் பாருங்க சக்தி, இந்த கார் எப்படி கிடக்கு பாருங்க, ஆத்தா நம்மளை சோதிச்சிட்டா, மைத்தை பிடுங்கிட்டா. நீ ஓட்ட குத்தாட்டம் தானே இங்கே கவுந்துருச்சு. என்ன காரணம்னா ஓட்டுநர்கள், வாகனத்தை ஓட்டக்கூடிய ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே கருப்பனுக்கு சமம். நம்மளையெல்லாம் காமாடு தலமாடா காப்பவன் கருப்பன். அதே மாதிரி அந்த கருப்பனுடைய மறு உருவந்தான் அத்தனை பேர்த்தையும் காத்து கொண்டு பத்திரமாக ஓட்டி கொண்டு பயணத்தை சரியாக முடிக்கக்கூடிய ஓட்டுநர் அத்தனை பேரும் கருப்பசாமி என்று சொல்லுவேன். இந்த விபத்து எப்படி ஆச்சு? பொம்பளை எடுத்துட்டேன், டிரைவர் பாவம் அவன் புளிச்சோத்தை கட்டிக்கிட்டு 7 நாளைக்கு முன்னாடி டிரைவர் சீட்டில் ஏறி உட்காந்தவன். அவன் பொண்டாட்டி அடிக்கடி போன் அடிச்சிருக்கு, எப்போ வீட்டுக்கு வருவேன், அடுத்த பிள்ளையை ரெடி பண்ணுவான். அவன் முன்னுண்டு கீறது, அவன் கீறதுன்னு தெரியாமல் இதில் வேற மேம்பாலத்தில் ஏறி இருக்கான். கட்டங்கு புட்டங்குன்னு இந்த ஓம் சக்திக்கு மாலை ஓட்ட பொம்பளையே குத்தாட்டான், கட்டி பூட்டிட்டா. அவன் கட்டி பிடிக்கிறதே இங்கே தாண்டா இருக்குன்னு விட்டுட்டேன், ஆக்சிடென்ட்டில் கொடுத்துட்டேன், மட்டார்னு சாச்சு. அதில் ஒருத்தன் ஒல்லியா ஒரு டிரைவர் இருந்தானே, அவன் எந்த ஊர்ரா? டிரைவர் அம்மா, டிரைவர் ஓம் சக்தி டிரைவர். அவன் பேண்ட்டு கலந்து கூட தெரியாம ஆடுறானா? சாமி என்பது விளையாட்டு காரியம் அல்ல. நாங்கள்லாம் பரம்பரை கோடாங்க, கள்ளிச்சேரி காளிமுடி, இங்கே இருக்கக்கூடிய கருப்பையும் 18ஆம் படி கருப்பையும் எல்லா கருப்பனையும் வணங்குறதுனால தான் 21 வருஷமாக போராமல் இருந்த உலகத்திலே தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார். என் சாமி கருப்பனும் காளிமுனியன் இல்லாமல் நாள் இல்லை. நானே கைதட்டேன், பருப்பு வேகலையே, எவனோ எனக்கு தகடு வச்சுட்டானா, எடுக்கிறேன் தகடை எடுக்கிறேன். என்ன கரத்திலும் பொன்னரவாகக்கூடிய மதிக்கு மரியாதை கூடிய மாளிகைப்பாறை கருப்பனுடைய திருக்கோவில் முன்பாக மதிக்கு மரியாதை கூறிய பூஜாரி கருப்பசாமி ஐயாவுடைய அந்த அருளோடு அவருடைய ஆசியோடு இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய குடும்பத்தார்களுக்கு மென்மேலும் பெரிய செல்வம் பெறும் என்பது எல்லளவும் சந்தேகம். இன்றைய தினம் நடக்கக்கூடிய நாடகம் கதம்பம் காமிக் எனும் நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். தற்சமயம் ஆடுகளத்திலே அலங்கரிக்க வருகை தரக்கூடிய காளை, சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசுதனை தான் பிறந்த மண்ணுக்கு எடுத்து செல்லக்கூடிய காளை, மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனாருடைய காளை. இந்த கேட்டவன் ஒரு ஆள் தான்டா கத்துறேன். எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனை தொடர்ந்து நாடக உலகத்தில் அத்தனை நாடகங்களும் கற்றவர். இப்போ இருக்கக்கூடிய இளைய சமுதாய நடிகர்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அன்பு அண்ணன் புதுக்கோட்டை TM கண்ணன் அவர்கள் மற்றும் ஒரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துள்ளார். நகைச்சுவைக்கு நகைச்சுவை, பேச்சுக்கு பேச்சு, பாட்டுக்கு பாட்டு,
இப்போ இங்கே நடந்து முடிந்த கிராமிய கலையிலே என் தம்பியும் சேர்ந்து பாடினார். திணையத்தூர் மண்ணின் மைந்தர் கார்த்திக் ராஜா அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க கற்றுக்கொண்டார். ஆறுமுனிய கலையரசு, காலையில் முனியராசு, 12 மணிக்கு பொன்ராசு, படுத்துட்டான்டா முண்டராசு. நீ மாலிமை குறைச்சிக்கிட்டே இருக்க, ஏப்பா வீட்டில் பொண்டாட்டி பிரச்சனையா? ஐயா 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 உன்னை 2 சூம்பு கூட சூம்புறேன், எலும்பு குழம்புட்டேன். அதில் வர வர என் பொழப்பு இப்படியா கேவலமாக போட்டேன். வாலி வைக்க போகிறோம். ஹலோ, என்னப்பா மைக்கை மாற்ற முடியாது, அது வந்து இடது பக்கம் ரேகும் காதும். என்னமோ அவன் பாடி தள்ளுற மாதிரி அங்கே ஓடுறேன். அடே, ஒரு வீட்டில் இங்கே இருக்கிற சிமுண்டு தாண்டா அங்கேயும் இருக்கேன். மூடு, நீ தெர, நீ குத்து. என் அன்பு தம்பி, எல்லாரும் நினைப்பிய ஆள் இந்த தண்டியாக இருக்கானே, ஒரு 12 பேர்த்த அடித்து சாப்பானே. கிடையாது. 2வது படிக்கிற பையன் 2 அரை அரைஞ்சதுக்கு என்கிட்ட வந்து சொல்கிறேன், அவன் அடிச்சு விட்டேன், கேட்டு கொடு, உன் நாடகத்துக்கு வரமாட்டேன். அப்படி ஒரு வெகுளியான பையன். எல்லாம் சாலு கஞ்சி ஊற்ற முடியாது இவனுக்கு. ஒரு நாளைக்கு 13 தோசை திம்பேன், 7 புரோட்டா. அன்றைக்கெல்லாம் ஒரு வீட்டில் இட்லி அவையிலேன்னு அந்த கிளவி கத்திக்கிட்டு இருக்கு, இட்லி சட்டி தூக்கி கொண்டு போய் தின்னுருக்கேன். சட்டியே தின்ட்டேன், அலுமினியத்தான். வெரி வெரி டேஞ்சர். தின்னி வாழ்த்துக்க. என் அன்பு தம்பி, உண்மையிலே இவன் பாடக்கூடிய பாடலுக்கு நான் அடிமை. பெரிய பெரிய ஜாம்பவான்லாம் நாடக உலகத்திலே ஹார்மோனிய சக்கரவர்த்தியாக இருக்கின்றார்கள். ஒவ்வொருக்கும் ஒரு பேரு, ஒரு புகழ் உண்டு. ஆனால் ஹார்மோனியம் வாசித்து கொண்டு மக்களை சிரிக்க வைக்க முடியுமா? அந்த சிரிப்புனுடைய தன்மை இந்த மணிகண்டன் உண்டு. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அப்படிலாம் பெருமையாக பேசுகிறேன். காலையில் 300 ரூபாய்க்கு அழுகிறேன். பீதி. எனது அன்பு தம்பி, தம்பி எத்தனை பெரிய கோவாக்காக இருந்தாலும் சரி, ரெவடியாக இருந்தாலும் சரி, 10 பைசாவுக்கு கீழே காக்கா ஓட்டாதான் சரி, பெத்த தாயின்னு சொன்னால் இறங்காத நெஞ்சம் இறங்கும்டா. அதான்டா உண்மை. பெத்த தாய். இந்த மைக்கு சரியாகட்டுன்னு அடுத்த ஆடி அமாவாசைக்கு வாரேன். நான் இங்கே முக்கிட்டு கத்துறேன். இந்த மிருதங்காரே வெத்தலை ஓடுற நிலத்துலடா. அவன் இவன் குடி கட்டான்னா அவனுக்கு தேவை வெத்தலை, கவட்டுக்குள்ளே எச்சியை தூக்கும். ஐயா கொஞ்சம் வாலியும் சார், இல்லைன்னா கருப்பனை ஏவி விட்டுருவேன். ஆலச்சுருட்டும் கருப்பு எங்க கருப்பே மாடு வலதுவம் ஜாக்கியது. வாலி மைப்பா. ஹலோ ஹலோ, இவன் திருந்த மாட்டேன். நம்ம கிளம்புறது நல்லது. இந்த நேர்த்திக்கடை போடுறவர் இருக்காராயா? இந்த நாடகத்துக்கு ஸ்பான்சர் பண்ணுறவர் இருக்காரா? ஐயா கொஞ்சம் வாங்கய்யா, ஒரு கைதட்டு கொடுக்கலாம் எல்லாருமே. ஐயா ஊர் சொந்த ஊர் சொல்லுங்க. திருவண்ணாமலை மாவட்டம் அந்தவாசி தாலுகா. நீங்கள் தானுங்க சொன்னீங்க. உங்கள் தாலுகா உனக்கு தெரியலையா ஐயா? மாற்றிட்டாளா? நீங்கள் மாற்றிட்டா தாலுகா மாற்றிட்டாளா? இப்போ 2 நிமிஷத்துக்கு முன்னாடி மாற்றிருப்பாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் வயலூர் கிராமத்தை சேர்ந்த உங்கள் பேருங்கய்யா என்ன பேரு? ஏமலை ஜோஸ் சோக்கு. நான் தாங்க சோக்கு சொல்லணும். ஏமலை சோக். கருப்பேன். நல்லா கும்பிடுங்க, எங்கள் சாமியை கும்பிடுங்க, எந்த குறையும் வராது. நீங்கள் நல்லா சாமி சொன்னார் உங்களை பற்றி. கேட்டவனே நாடகம் போட்டீங்களா, உங்கள் குடும்பத்தில் எந்த குறையும் வராதுன்னு சாமி சொல்லிட்டார். இந்த பேசின காசை என்கிட்ட கொடுங்களேன். சரி சரி போங்க, வேர்த்துருச்சு போங்க. சென்னை பிச்சாண்டி, ரொம்ப பிச்சா. சென்னையில் பிச்சாண்டியா? சரி, இன்னும் கோடீஸ்வரன் இருந்தேன். கருப்பேன் ஆலயத்துக்கு வந்துட்டியா? அந்த பேசின காசை என்னங்க அந்த வாரேன். ஏன்னா இவன் திருந்த மாட்டேன். எதில் விட்டு வாயில வாங்கப்பா, சுடுதண்ணியை போட்டு கொப்பிடிச்சிட்டு வாங்கடா. ஏழை அவன் மிருதங்காரன் சிரிப்பை பாருவேன். இதில் என்ன கொடுமைனா, ஐயா ஐயா அப்படியே இருக்கட்டும்டா, அவனை கும்பிடுறேன்டா ஐயா ஐயா. கல்யாணம் ஆத ஆம்பளைலாம் கை தூக்குங்க, அப்படி உள்ளே வாங்க, வெதரை அலசுவோம். இந்த நேரத்தில் போய் மெதரை அலசலாமானே? எத்தனை பேர் குளிக்காமல் வந்தாங்களோ.
இதில் நல்லா இருக்க ஆம்பளை பயலுக்கே பொண்ணு கிடைக்கல தமிழ்நாட்டில். உண்மை தானே? பூரா இப்போ செகண்ட் ஹேண்டில் ட்ரையல் பண்ணுறேன். 2 உள்ள தாயாக இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ, 3 உள்ள தாய், 5 உள்ள தாய். ஒருத்தெல்லாம் வந்து எங்கள் ஊரில் கேட்டேன், 70 வயசு கிளவி இருந்தாலும் பரவாயில்லண்ணே, ஏதோ துணைக்கு துணை வர காப்பி கொதிக்க வச்சு கொடுக்குறது. இந்த மிருதங்கவாதி கூடிய செல்வத்துக்கு கல்யாணம் பண்ணும் போதே மசுறு இல்லை, விதி. இவன் என்ன பண்ணிவிட்டேன், ஒரு 2 கிலோ பவுடரை மண்டண்டிலாம் அடிச்சு அப்படியே மீசையெல்லாம் கரப்பா மூஞ்சி மாதிரி கிச்சு கிச்சுன்னு வச்சு அப்படியே ட்ராய்ட்டில் போயிருக்காங்க பொண்ணு வாக்க. ட்ராய்ட்டில் போனேம்புறம் போத ட்ராய்ட்டு ஓட்டுனவே திடீர்னு மழை பெஞ்சிருக்கு, வயக்காட்டில் இறங்கிட்டேன் சால் அடிக்க. அடித்து ஒரு வழியாக பதிஞ்சு தள்ளிட்டு பொண்ணு வீட்டுக்கு போயிருக்காங்க. இவருக்கு வெக்க வந்துருச்சு. மசுறு இல்லைன்னு சொல்லிட்டு பொண்ணு வேணாம்னு சொல்லிட்டா நம்ம நாட்டுக்கு சாகணும். நான் வீட்டுக்குள்ளே வரல, திண்ணையிலே உட்காரன்னு சீமா மையன் செய்தி வீடி. பொண்ணோட அம்மா கூப்பிட்டு பொண்ணை இங்கே பார்த்தா எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுக்கார வந்திருக்காங்க, இந்த காப்பியும் இந்த மிச்சரையும் கொடுத்துட்டு வான்னு சொல்ல. எல்லார்ட்டையும் பொண்ணு கொடுத்துட்டே வந்துச்சு. இந்த கப்பலிக்கு மட்டும் வந்துருச்சு. மாப்பிள்ளைன்னு அதுக்கு தெரியாது. கொடுத்த தட்டை இழுத்துருக்கு. இவன் அரைக்கிற மிச்சரை அள்ளியிருக்கேன், பசி எடுத்து தின்றுட்டு ஆள் ஜம்முன்னு உக்காந்து. பொண்ணோட அம்மா வந்து கேட்டுச்சு, திண்ணையில் உட்காந்துருக்காரு மாப்பிள்ளை பார்த்துட்டியாத்தா, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? எங்கேயோ மாப்பிள்ளை இருக்காரு, இந்த மண்டையில் மசுறு இல்லாமல் இருக்காரு வாரு, அவர் தான் மாப்பிள்ளை. அவர் பொட்டவை கூட வந்தவர் தான், நான் கொடுத்துட்டு வந்தேன், பொட்டவை கூட வந்தேன். சரின்னு கல்யாணம் முடிக்கும் போது இவன் கர்ச்சிப்பை கட்டியிருக்கேன் மண்டையில். ஏன்னா அந்த பிள்ளை இருள் அடிச்சு எதுவும் ஆயிடுச்சுன்னா கர்ச்சிப்பை கட்டிட்டு தாலியை கட்டிட்டு தலைவன் பொங்காசுக்கு ஹெவியாக இருந்திருக்கான். 6 மணிக்கெல்லாம் தம்புட்ஸு கிடைக்காம ட்ராய்ட்டு சாச்சியை தாக்கியை தூக்கிக்கிட்டு வாம பண்ணி பொண்ணு எப்படி வரும் இன்றைக்கி தகத்து எரிஞ்சு வருவான். போன முண்டை ஒரு கட்டிங்கை போட்டிருக்கேன், படுத்துட்டேன். படுத்த நேரத்துக்கு மழை, சரியான மழை, காற்றடிச்சு மரங்கள்லாம் சாய்ச்சி கரண்ட் இல்லை. பொண்ணு பழங்கெல்லாம் ஸ்வீட்டுக்கு வீட்டு அது பெரிய திண்ணிப்பய வழியாக இருக்கும் போல் 3 கிலோ கொண்டு போயிருக்கு, கடை ஓடுறது மாதிரி. போய் கட்டில் இவன் மண்டையும் ஒரே மாதிரி இருந்தது. அது இப்படி தடையை பார்த்துருக்கு, ஒரே மாதிரி சொரன்னு இருந்தவனையே அவங்க அம்மாட்ட வந்து சொல்லியிருக்கு, மருமே என்ன வல்ல ஓலை கட்டில் தான் கிடக்கு. சரின்னு பையன் பட்டாக்குன்னு எந்திரிச்சு பார்த்துருக்கேன். மணி 1 மணி. எல்லாரும் கல்யாண வீட்டுக்கு வந்தவங்க பூரா ஒரே மண்டபத்தில் படுத்து கிடக்க, ஊட போய் இருட்டுக்குள்ளே படுத்துட்டேன். படுத்து காலத்துக்கு போட்டிருக்கேன். பொண்ணுன்னு எந்திரிச்சு பார்த்தா அது சப்பளைக்கு வந்தவன் போல செருப்பை கழட்டி ஆடிச்சு. வாழ்த்துக்கள். இனிமேல் இந்த செருப்பெல்லாம் போடாது. என்ன ஃபஸ்ட் டைம் நடந்துச்சானே? இல்லை, அது செல்லில் வீடியோ இருக்கு, காட்டு. அச்சிட்டி புண்டா இருக்கா? புள்ளி அடிக்க. ஹார்மோனிய கலையரசு, பெண்பாட்டு இசை அமுது, வாசத்துக்குரிய TMV நண்பர்கள் கிராமிய கலைக்குழுவை சேர்ந்த இந்த உள்ளத்துக்கெல்லாம் ஒரு கைதட்டை கொடுத்து வெற்றிகரமாக உங்கள் கலைப்பண பயணத்தை துவங்குங்கள். கருப்பொன்னுடைய அருள் உண்டு, சென்று வாருங்கள். என் அன்பு கலை சக்கரவர்த்திகளா, கைதட்டு கொடுக்கலாம். உங்களை மகிழ்வித்த கலைஞர்கள் ஊருக்கு செல்கிறார்கள். வெற்றிகரமாக பயணம், சென்று வாருங்கள் என் உடன் பிறப்புகளே. வாழ்த்துக்கள் என் தங்கம். போயிட்டு வாங்கய்யா, தொடரட்டும் கலை. இந்த பிள்ளைகளை ஒரு ரவுண்டு பார்த்துட்டு போங்கடா. இருக்கா மருதமணி எதுவும் போட்டு எதுவும் பண்ணுறான வர்றான். அவன் குளிருக்கு விஜி கவட்டுக்குள்ளே போவானாடா. அப்படி ஹலோ, என்னத்தை பாட போகிற? என் அன்பு தம்பி, புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டியா மகாலிங்கத்தினுடைய தங்கச்சி மகன் TR மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடு. ஆத்தாண்ணி இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க, எங்கே போய் தேடுவானம்மா பட்டக்கடனை நான் அடைக்க?
ஆத்தாண்ணி இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க எங்க போய் தேடுவானம்மா பட்ட கடனை நான் அடைக்க? நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்தவனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்தவனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலும் நீ கலகலன்னு சிரிச்ச, கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச. ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச, கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச. கடைசி மூச்சு நிற்கிறப்போ என்ன தாய் நினைச்ச, கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச. திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ, திருநீர் பூசுன கை திருநீராய் ஆனதோ. திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ? ஆத்தா நீ இல்லைன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா? என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து போறக்கல, என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து போறக்கல. கொல்லி வைக்கும் குடுப்போனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து போறக்கல. கொல்லி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு இங்கே கிடைக்கல. ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும், ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும், ஏ கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும், அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும், அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும், அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும். கண்ணத்தில விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும், அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும், அம்மா இல்லா கடவுளப்போ அம்மானு ஆளட்டும். எல்லாத்துக்கும் கருப்பனுடைய அருள் உண்டு. இந்த கிளம்பிட்டேன், தள்ளி ஒன்று கடிப்பா 10 லிட்டருக்கிட்ட வந்துடாம கொஞ்சம் வாலியும் பையில சொல்லி சொல்லி என்னடா அவங்க தெம்மா கச்சேரியில் என் தம்பியை பொழந்து தள்ளிட்டு போனாங்க. அவங்க சட்டு கண்ணார்னு கிடச்சி நான் என்னமோ கிணத்துக்களை விட்ட கோட்டையை மாறி என் பொழப்பு அப்படி இருக்கு. என்னத்தை
நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரத்தத்தோடு கிடந்தாலும் செல்வத்துக்கு மிருதனத்துக்கு கவலை இல்லையே. வெத்தலை ஓட்டு துப்பிக்கிட்டே இரு. ஆல் இந்தியா ரேடியோ மாநில செய்தி அறிக்கை. மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்தை வித்தவன், மிருதங்க வித்துவான். பாசத்துக்குரிய அன்பு உள்ளம் கோயில்பட்டியை சேர்ந்த செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை செல்வம் அடிச்சு விடுப்பா. போதும்டா போதும்டா போதும். காலையில் சீட்டு காசு கட்ட காசு தரேன். தனந்தனியாக அடிச்சுக்கிறாரு எதுலையே. ஐயா ஐயா அந்த மிருகத்தில் வாலியம் வைங்கயா ஐயா. மிருகத்தில் வாலியம் இல்லைங்க. கெஞ்சிற மாதிரி இருக்கு. மளிகை கடையில் போய் 2 ரூபாய் கடுகு விடு சோப்பு வந்து மாட்டிக்கிட்டோம்னே. ஹலோ 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 பலவாத்திய மன்னன், நீ என்ன செய்ய போற? மண்டி ஓட்ட. அண்ணன் மண்டி ஓட்டு என்னண்ணே ஒன்று கவட்டை இழுக்கி இந்த இடியப்பம்ட்டேன். கொஞ்சம் அடுப்பை பற்ற வைப்பாய். ஆளை கூட்டு வரேன். எனக்கு ஒரு 50 கிலோ இடியப்பம் கொடு. அண்ணே எங்கண்ணே பேசுறிய? எங்கண்ணே ஊரை தாண்டி போயிட்டு இருக்கேனே. நான் கேரளா பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன். பணியாரம் எங்க எங்க மாளிகைப்பாறைக்கு வாங்க நாடகம் பார்க்க. கொடூரமா வணக்கண்டா உள்ள கொடூரமா கப்பலிங்கி பயலுகடா. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, பாசத்துக்குரிய இடியப்பம். அவன் இடியப்பம்ன்றானா? அண்ணே இல்லையாப்பா. பலவாத்திய ரங்கு ரங்கு மாஸ்டர் இடியாப்பம் இடியப். ஏலே சும்மா இருங்கடா. எனது அன்பு அண்ணன் இடியப். ஏலே அன்பு அண்ணன் ஏகே அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். அவ்வளோதான். அவன் வாங்குற 2000 சில்லறைக்கு அவ்வளோதான். தம்பி போதும் தம்பி. இடியப்பம்னு கம்பு கூட்டு மசுரான் தோங்க. அவருக்கு இடியப்பம் வேணுமாடா? என்னடா டொக்காசா தம்பி? அந்த மடுவு அல்லுதடா. அவன் சிரிக்கிறேன் எப்புது அண்ணே. கல்யாண சமையல் சாதம், மடுவுகள் பிரதமாதம். அண்ணே ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி முத்து ரேடியோஸ் சார்பாக அன்பாலயத்துக்காக ரூபாய் 301. 500 தர மட்டும் 200 ஆட்டியா போட்டியா? 200 சரி, கூகுளில் போட்டு விடு, இல்லை மஞ்சப்பையில் போட்டு விடு. என்னடா சிறந்த முறையிலே சீன்தாளம் அமைத்து கொண்டிருக்கின்ற இந்த பேரெல்லாம் வைக்கிறாங்கன்னா பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் தான் இந்த பேரெல்லாம் வைப்பாங்க. தாளம் யோசிக்கக்கூடிய ஒரு பேர் வந்து நீலகண்டே. வாழை மரத்தையே ஒடிச்சிருவேன். பாப்பா அங்கனே குத்தி நிற்கிற சம்பளம் கொடுக்கல. இங்கே வா வா. ஏன் பயப்படுற? கணேஜி போயில பிளாக்கில் ஓட்டுற மாதிரி பயப்படாத. எந்த குறையும் இருக்காது. நான் பாடுற பாட்டுக்கு சரியாக தாளம் போட்டிங்கன்னா காலையில் உளுந்த வடை 3 சேர்த்து வாங்கி கொடுக்க சொல்லு. ஓகே, மூச்சு எழுத்து விடு. ரொம்ப நடிக்காத, காசு தர மாட்டேன். இங்கே வா, பாட்டு பாரு. அத்தி பழம் சிகப்பா, இந்த அத்த மக சிகப்பா. பாட்டே படிக்கலைன்னா 100ல் ஒரு என்ன ஒரே குத்தக்கூடாது, கரெக்டாக போகணும். மெதுவா தந்தியடு சாணி ஓ மச்சானி, எதையோ சொல்ல தொடு சாணி, கை வச்சானி கில்லாடியே. அங்கு என்ன தெரிகிறது?
பாட்டு தான் பாடுறேன், என்ன வாய்ப்பாடு மாதிரி கிடக்குது. பாட்டு தாடா. நான் தொட்டா நீலகண்டா போடு குறும்பி தெரிச்சு போக. நான் தொட்டா நெஞ்சு புண்ணா. ஒரே நீர்மலை குத்துறான்டா. நீ போய் பிள்ளையார் கோயிலில் பஜனைக்கு போட்டு வீட்டுக்கு போ. எல்லா பாட்டுக்கும் கஜா கஜான்றான். சாமியை அழைக்க போறேன். ஐயா எக்கோ வைங்கயா, நல்லா இருப்பிய. ஹலோ ஹலோ. இங்க இருக்கக்கூடிய ஆதிகாலம் ஐயா எக்கோ வைங்கண்ணே. அண்ணே அண்ணே மைக்கில் வால்யூம் கேட்கல, நல்லா இருப்பியா? ஹலோ 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 ஹலோ. எல்லாமே அப்படித்தான் இருக்குன்னா வீட்டுக்கு போ. ஓ மண்டையை பிடிச்சுட்டா இருக்கு. இல்லடா ஜி கனி ஏசா குனி. ஹலோ 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 அண்ணே அவுட்ரு போதா அண்ணே. இன்னர் வைங்க, எக்கோ வேணாம், இன்னர் வச்சு ஏத்துங்க அண்ணே. இந்த பட்டியல என்னண்ணே சும்மா அது காராச்சி வைக்கிறதா என்ன சோசியம் பார்க்கறதா? இதாண்டா இது குட்டி சேச்சி புள்ள பக்கெட்டு. ஹலோ ஹலோ அதே அதே என்ன ஏத்துங்க தங்க தங்க, நல்லா இருப்பியா? ஏத்துங்க ஏத்துங்க, சூப்பர். ஹலோ ஹலோ மலியபுர கிராமத்திலே இருக்கிற கருப்பனையா, துடியான கருப்பேந்தானையா. கருப்பேந்தா மக்களை எல்லாம் காக்குறானையா. மலியபுர கிராமத்திலே இருக்கிற கருப்பனையா, பொல்லாத சாமிதானையா. எங்கருப்பு சொல்வாக்கு தப்பலையா. மலியப்பாற கருப்பே சொல்வாக்கு தப்பலையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா, அரும்புகுறையாலையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா, அரும்புகுறையாலையா. அள்ளி கொடுத்த சாம்பளையா, அரும்புகுறையாலையா. மலியபுர கருப்பேந்தானையா. மலியபுர கருப்பேந்தானையா. மக்களை எல்லாம் கமாடு தலமாடு காக்குறானையா. மலியபுர கிராமத்திலே மாட்டங்க ஆண்டஜாமி, பொல்லாத கருப்பனையா. கருப்பே தத்துரமா காக்குறானையா. இந்த மக்களை எல்லாம் நோய் நொடிய தீக்குறானையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. கோடான கோடி சனம் உன்னை வந்து வணங்குதையா. மலியபுர கருப்பேந்தானையா. மலியபுர கருப்பேந்தானையா. தத்துருமா கண்ணு முன்னே விளையாடுறான் பாறையா. மலியபுர கிராமத்திலே பாட்டங்க ஆட்டசாமி, பொல்லாத கருப்பனையா. கருப்பே மக்களை எல்லாம் காக்குறானையா. இந்த கருப்பு சொல்வாக்கு தப்பலையா. பத்தியா நல்லா வச்ச மேடையில் லேசா முடி. ஹலோ 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 அண்ணே அண்ணே அண்ணே
தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்து கொண்டு மைச்சட்டு பேர் என்னப்போ சாமி சட்டு தானே எல்லாமே கோயிலுடைய சட்டு தான் ஆப்ரேட் பண்ற ஆளுதான் வெளியே இருந்து வந்திருக்கீங்க வேதாந்தத்துல இருந்து ஆப்ரேட் பண்ண வந்திருக்கீங்களா வாழ்த்துக்கள் புறம் அப்படியே இருக்கட்டும் ஆடல் அரசிகள் அபிநய சுந்தரிகள் 1க்கு 2 பாத்ரூமுக்கு 3 கப்ளிங் ஓஸ் 3 ஓஸ் 2 கப்ளிங் இடியப்போ 2 நாட்டிய தாரரையாக பவனி வரக்கூடிய அருமை சகோதரி திருச்சியை சேர்ந்த விஜி அவர்கள் ஒரு நடன மங்கை அதனை தொடர்ந்து கப்பக்கால ஆட்டம் நல்ல பாம்பு சார பாம்பு கண்டங்கருவை போன்ற பாம்புகளை மேடையில் ஆடி அவளா போய் தண்ணியை குடிச்சு படுத்துக்கிடுவான் குறிய நாட்டிய தாரகை எங்களது புதுக்கோட்டை ரஞ்சனி அவர்கள் மற்றொரு நடன மங்கை விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கு நன்றி. மாளிகைப்பாறை கருப்பன் ஐயாவுக்கு தொடர்ந்து கருப்பனுக்கு உங்களால் முடிஞ்ச நிறைய நன்கொடை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பக்த கோடிகளே, கோயில் நிர்வாகம் சார்பாகவும் மதிப்புக்குரிய பூஜாரி கருப்புசாமி ஐயா சார்பாகவும் நன்கொடை அளித்து மென்மேலும் இந்த விழாவை சிறப்பட செய்த அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். வணக்கம். பேசுறது கேட்குதாப்பா? உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே என்ன வேலை பார்க்குறீங்களோ எனக்கு தெரியாது அன்னை. பார்க்குற வேலை கஷ்டம், புண்ணியமான வேலை, புனிதமான வேலைன்னு மட்டும் தெரியுது. நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கு. ஆனால் உங்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த கற்றுக் கொடுத்தவர் உங்களுக்கு கெட்டது நினச்சாலும் நீ அவருக்கு நல்லதே நினை. குருநாதர் வாயில் மட்டும் இருக்கக்கூடாது. எங்கள் வாத்தியார் மணி வாத்தியார், எங்கள் வாத்தியார், நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சென்னையில் போய் முறுக்கு வியாபாரம் பார்த்து சாப்பாடுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தேன். அந்த கோமாளி எம்கேஆர் இன்னைக்கு இவ்வளோ மக்களை சம்பாரிச்சிருக்கேன்னா அது காரணம் நான் செய்த சேவை தான். அதான் உண்மை. 10 பேர்த்துக்கு கஞ்சி ஊற்றுற ஒவ்வொரு ஆளும் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினச்சி நான் வணங்குவேன். அதே மாதிரி இங்கே அருள்வாக்கு சொல்லக்கூடிய சாமியாடி பூஜாரி கருப்புசாமி ஐயாவை பற்றி கேள்விப்பட்டேன். நிறைய மக்களுக்கு நல்லது செய்து கொண்டு இருக்கிறார். அந்த கர்ணனை நான் வணங்குறேன். அருள்வாக்கு சொல்லி மக்களை காப்பாற்றுறாரு. பசியோடு வந்தாலும் நிறைய பேருக்கு உதவி செய்திருக்கிறார். நான் கண்ட உண்மை அது. ரொம்ப ரொம்ப 100 ஆண்டு காலம் ஐயா கருப்பனோட அருளோடு காளிமுனியம் கூட வந்துடும். நீங்கள் நல்லா இருக்கணும் ஐயா, செய்யுங்க. அன்பாளையத்துக்கு ஏதாவது மக்களுக்கு அரிசி கொடுங்க. ஆமாம், என்னை நம்பி ஒரு 33 ஜீவி அன்பாளையத்தில் இருக்குது. நான் கூத்தாடினாத்தான் கஞ்சி ஊற்ற முடியும். நான் கோடீஸ்வரம்லாம் கிடையாது. எனக்கு ஒரே ஒரு ஆதரவுன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சொந்தங்களை தவிர யாரும் இல்லை, அவ்வளோதான். என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணியையா மாணவனும், நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலதுபுறமாக 600 வருஷம் உடமறந்தேன் தாம்படுக்க கள்ளிச்சேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிச்சேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்த எம்கேஆர் பார்த்த வேலை யாருக்கிட்டையும் கை கட்டி நிற்க தேவை கிடையாது. யார்கிட்டையும் 100 ரூபா கொடுன்னு கேட்க தேவையில்லை. நான் செய்த வேலை புனிதமான வேலை, என்னை காப்பாற்றின வேலை. நான் ஆடு மாடு மேய்ச்சவன் என்பது எனக்கு பெருமை. அதே உண்மை. செய்த தொழிலை மறக்காமல் சொல்கிறவன் தான் மனுஷன். சில பேர் பார்த்தா ஹோட்டலில் போய் எச்சியில் எடுத்துக்கிட்டு இருப்பேன், என்ன விளாக்குறேன்னா அந்த ஓனருக்கு அப்புறம் நான் பார்ட்னர்ன்றுவேன். இதெல்லாம் இந்த என்றைக்குமே பொய் நிற்காது. எங்கள் அம்மா வளர்ந்த ஊர். நான் பசியோடு கஷ்டப்பட்டதுனால தான் இந்த உலகத்திலேயே பசியை போக்கக்கூடிய ஒரு ஜீவன் யாருன்னா தான் வயிறை பட்னியாக போட்டு பிள்ளைகளுக்காக வாழ்பவள் பெத்த தாய் எங்கள் அம்மா. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் உள்ள
நொச்சிகுளம் என்ற கிராமத்திலே எத்தனை பேர் வந்தாலும் என்னால் 3 வேளை உணவும் இருக்க இடமும் கொடுக்க முடியும். ஏனால் நான் உலக அறிந்த ஒரு கோமாளி. எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் பபுன்காமி மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். யாரும் டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போயிடாதீங்க. கோடாங்கெல்லாம் இருக்குது, நீங்கள் இருக்கணும். அவ்வளோதான். ஒரு 3:30 கிலோ முடிச்சுட்டு உங்களை வண்டி ஏற்றி விட்டுறேன். எங்கள் வண்டி வேறு செலுப்பு எடுக்காத ஆள் தேவை. தள்ளி வர்றது கரும்பு கொடுக்கல, மயிரை புடுங்கின கொடுக்குது. எங்க ரதா அண்ணே தங்க ரதா அண்ணே அங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ரதா அண்ணே. எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகம்தான், உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகன்தான். எங்க ரதா அண்ணே தங்க ரதா அண்ணே அங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ரதா அண்ணே. போயிட்டு பொம்பளை பிள்ளைய வர சொல்றேன். நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே இந்த மாளிகைப்பாறை கருப்பனோடையாரோடும் உங்க குலசாமியோடைய துணையோடும் பெத்ததாயிரப்ப ஆசீர்வாதத்தோடு நீங்க எல்லோருமே நோய் நொடி இல்லாம யாருக்கிட்டையும் கடை வாங்காம நிம்மதியாக 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். ஹலோ, 4 பேருக்கு வணக்கங்க. எல்லாம் நல்லா இருக்கீல்ல? நீங்கள் கொடுத்த ஆர்வம் கொஞ்சம் இருக்குது, ஆசீர்வாதமும் இருக்குது எனக்கு. அதனால் நீங்கள்லாம் நல்லா இருக்கீல்ல? அத்தாச்சி வந்துட்டேன்னா முத்தம் கொடுக்கணும், கட்டி பிடிக்கணும், விசில் அடிக்கணும். அப்போத்தான் அத்தாச்சி கலகலப்பு உண்டாகும். சரியா? அத்தாச்சிக்கு ஒரு ஓப்படுங்க பார்ப்போம். அப்புறம் மெடிக்கிறவங்கள வணக்கம். வந்தம்மா போட்டம்மா போனமான் இருக்கணும். அப்படித்தானே? ஆரம்பிச்சிருவோமா? அத்தானே கேட்குறேன். மயச்சிருக்கிறவ யாருன்னே தெரியல. இந்த உட்காந்துருக்கவ தானா மயச்சிட்டுக்கார? நம்ம 2 புருஷன் முன்னாடி மாதிரி. சரியா? பொம்பளை பிள்ளைக்கு நல்லா ஏற்ற சொல்லலை, ஏற்றணும். என்ன பெட்டிக்காரருக்கு எர்த்த ஏற்றி வைங்க வேணா. சரிதானே? அப்படித்தானே பெட்டிக்காரரு? ஏ தன்னானே தமரபமம் தள்ளாடோ தண்ணியில தாமர புதுரட்டு மத்தாவணி வாங்கி வாங்க ஊரெல்லாம் கொட்டிக்கிட்டு வந்திடுங்க மேலம் கொட்டி. ஏ தன்னானே தாமர பூவுள்ள தள்ளாடோ தண்ணீரு. உனக்கு எனக்கு மனசே வைக்க தெரியாச்சே. ஒளிவோ மரபோ பேசி சிரிக்க ஓட கரையாச்சே. கையில் அணைக்கிற போது நீ துள்ளி கொதிக்கிற மாடு, நீ ஆத்துல பொழிக்கிற போது நீ ஆள கடிக்கிற மேனு. இடுப்பு செல்ல நழுவ நான் எடுத்து தருவேன். தாமர பூவுள்ள தள்ளாடு தண்ணீரு.
கலகலப்பு உண்டாக்குற மாதிரி போட்டுருவோமா? கலகலப்பு உண்டாக்குற மாதிரி போட்டுரு. எந்திரிச்சு உட்கார் மச்சான், எந்திரிச்சு உட்கார் மச்சானே. ஆமா, நீ எதுக்கு படுத்துருக்குன்னு எனக்கு தெரியும். பொம்பளை பிள்ளை காலை கையத்துக்குமே நீ ஓசியில படம் பார்க்கலாம் படுத்துருக்க அதானே? வந்தனா பாவடை கழிச்சு ஊமை குத்தா குத்தி போடுவேன். எந்திரிச்சு உட்காரு முதல்ல. பேண்ட் போட்டிருந்தா ஏன் அவுத்து போட்டுருவாங்க. ஆனானே நான் முதல்ல இறங்கி நினைச்சது இல்ல மாமா, நான் உங்களுக்கு ஆசைப்பட்ட வேணான்னு சொல்லறியலே, வெறுமாய மெல்லறியலே, அடியில கட்டிக்கிட்டா சித்தரைய புள்ளவர் ஆகாதே ஆகாதே மச்சானே, இது தேரான தை மாசம் மச்சானே, ஆகாதே ஆகாதே மச்சானே, இது தேரா. அந்த நாள் முதலா அரைந்து வச்சிருக்கு. இது வரைக்கும் நான் யாரும் போனதில்லைங்க. உங்ககிட்ட முதல்ல வரணும் ஆசைப்பட்டிருக்கேன். உங்ககிட்ட எப்படி தான் மாறப்போறேன்? ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே, ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே, அழகு செலவ மேல தானே சவச்சேனே, ஏ மச்சான் 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 ஆசை மச்சானே, அழகு செலவ மேல தானே சவச்சேனே, அப்போனோட சேபத்து வச்ச உறவுக்காகத்தா, கண்மலுக்கு காத்து வரவுக்காகத்தா, வருவீங்க உள்ள எங்களே, பெருமதிக்காக உசுர வாழவே, வருவீங்க உள்ள எங்களே, பெருமதிக்காக உசுர வாழவே. பெட்டிக்காரர அந்த வேலைக்கு நீங்க ஒத்து வர மாட்டீங்க, செட் ஆக மாட்டீங்க. மிருதங்க சக்கரவர்த்தி, மிருதங்க வித்வான், இருந்தா மிருதங்காரருக்கு எனக்கு ஒரு போட்டிங்க. மிருதங்காரர் நீங்க மேல ஆட்டுறதுக்கு வாசிப்பீங்களா கீழே ஆட்டுறதுக்கு வாசிப்பீங்களா? ரெண்டுக்குமே வாசிப்பியா? அப்பனா உங்களுக்கு எனக்கு ஒரு போட்டி, தொழில் போட்டி, அப்படித்தானே? ஆடுறவங்க போட்டிக்கு அவர் தயாராகிட்டாரு, நானும் போட்டிக்கு தயாரு. போட்டியில யார் பேச வைப்போமா? ஆமா ஆமா. அதனால இது ராத்திரி நேரம் ஏ தூக்கத்தை காணே, ஏ நில்லுங்கோ பேச சொல்லுங்க, ஏ என்னங்க ஆக சொல்லுங்க, இது ராத்திரி நேரம் எம்மம்மா 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 ஏ தூக்கத்தை காணே,
வர்ற மூணாவது போட ஆர்டர் ஒன்றுக்கிறது தான். அவருக்கு நான் உட்கார்ந்து குத்த போறேன். அப்படிலாம் ஒன்று நமக்கு வந்து சேதாரமே வராதுங்க. அதனால அதனால ஆர்டர் ஒன்று கரவுல ரெடி தானே நீங்களாம்? அவர் பூவெடுத்து வைக்கணும் பின்னாடு வைக்கிறப்ப கண்ணாடு ஏன் மச்சான் மச்சான் ஏன் மல்லிகை வச்சான் ஏன் மச்சான் மச்சான் மல்லிகை வச்சா வச்சதில் என்னமா உண்டாச்சு பூவாடுத்து 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 வைக்கணும் பின்னாடு அது வைக்கிறப்ப இருந்தாலும் நீங்க எல்லாம் வர்ற எந்திரிச்சு வர முடியாதுங்க. மைச்சட்டுக்காரர் அப்படி இல்லை. மைச்சட்டுக்காரர் நாங்களே புருஷன் மண்டாட்டி மாதிரி சொன்னேன். ஏங்க தெரியுமா? அவர் புடுங்க வேண்டிய புடுங்குவாரு, சொருவ வேண்டியது நல்லா சொருவாடு. அதனால அவர்கிட்ட எப்படி வருவேன்? அடியில செய்தி சொல்லி அவனியில் தேடி வச்ச சரி சொன்ன மன்ன வரதா எனக்கு சரி சொன்ன மன்ன வரதா சொன்ன தொழில தீல குங்குமத்த வச்சையே மன்ன வரதா அழகு மன்ன வரதா அடியில செய்தி சொல்லி அவனியில் தேடி வச்ச சரி சொன்ன மன்ன வரதா எனக்கு சரி சொன்ன மன்ன வரதா அழகு மன்னவர மன்னவருதா இருந்தாலும் எங்க மச்சாங்களுக்கு வேண்டி ஒரு டான்ஸ் அப்படித்தானே மச்சான்? என்னப்பா முகத்துல அப்படியே ஜொலி ஜொலிப்பு அதிகமா இருக்கு. ஏன் இன்னைக்கு இப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? அருளனே எப்படி இருக்கு இன்னைக்கு? பக்கம் மேல அனைவருக்கும் வணக்கம். முதல்ல மைக் செட்டுக்கு நன்றி நன்றி கண்ட வணக்கம். அப்புறம் ரசிக பெருமக்களுக்கு எல்லாம் நல்லா ஜோரா ஓப்படுங்க பாப்போம். அப்படி பொம்பளை பிள்ளை மேடைக்கு வந்தா கல 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 பட் கேட்டு பரிகனை பத்தி சொல்லுமா? பரிகனை பத்தி சொல்லுமா? பரிகனை பத்தி சொல்லுமா? திருச்சி பிச்சி
எந்த பக்கமும் போக முடியும். சத்தியமா நெஞ்சுக்குள்ள வஞ்சம் இல்லைன்னு அப்பெல்லாம் பாடாதீங்க. பாட்டில் பிழை உள்ளது. என்ன அந்த பாட்டில் பிழை? வச்சிக்கவா வச்சிக்கவா முன்னாடியும் பாக்குறாங்க பின்னாடியும். என்ன பண்றது? எனக்கு இன்னைக்கு கூச்சமா இருக்கு. ஏன்னா மேடைக்கு பின்னாடி உட்காந்து பார்த்தா தெரியாது, இந்த மேடையிலே உட்காந்து பாக்குறாங்களா, எனக்கு கூசுது. அதெல்லாம் மைக்கில் சொல்ல முடியாது. என்னக்காச்சு? இந்த மேடையில் திருச்சி விஜய் கெடுக்கப்பட்டார். என்னக்கா சொல்றிய? அவர்தான் கரையிலேயே குறுகுறுன்னு பார்த்தாரு. ஐயோ, மேடையில சாமி வேற உட்கார்ந்துருக்காப்ல. எது வந்தாலும் அப்புறம் பேசிக்குவோம். ஒரு விட்டு ஒரு வந்து காதல் கீதல் வந்தாதீங்க, ஒரு தட்டு போனதுன்னா நம்ம பலப்பு என்னாவுங்க. விட்டுடு தம்பி, இது வேணா தம்பி, இத்தனை பேரு உங்களை தம்பி, விட்டுடு தம்பி, இது வேணா தம்பி, எனவே வேணாம். அவ்வளவு பெரிய கேமரா எடுக்கிறாங்கல்ல, நீ செல்ல வச்சு நேரா எதுக்கு நேர படம் எடுத்துக்கிட்டு இருக்க? ஐய, நீ வந்தது கையை காமிக்கவே நினைச்ச. வேனை விட்டு இறங்கிதான் வந்த. திருச்சி விஜய் அப்படின்னு ஒரு ஆளு கட்டி பிடிக்க வந்துச்சு. நான் பயந்து போய், பாவம் அந்த பையனுக்கு கைக்கு அடங்கலன்னா என்ன பண்றது? எதுல விட்ட? எரிக்கையா எரிக்கையா ரிச்சாவில்ல. போதும், நேரத்தையும் காலத்தையும் அனுசரிக்கிறோம். ஏன்னா அவங்களோட எதிர்பார்ப்பு எம்கேஆரும் மருதமணியும் தான். அப்படித்தானே? அவங்கள மேடையில் வச்சு செய்யணும்ல. 2 முன்ன பையிலையும், 2 வீணா போன பையிலையும், 2 விளங்காத பையிலையும் மேடைக்கு வந்து 1 மணி நேரம் வசனம் புழக்கிறான். ஏன்னா மானகட்டம் ஆளுங்களுக்கு முகரையும் பாரு. வந்ததுலேருந்து திருச்சி விஜய் திருச்சி விஜய் திருச்சி விஜய் 100 தடவை என் பேரை சொல்லிட்டான். என்னை வச்சிருக்கிறானா என்னன்னு தெரியல. இதுல அக்கா, அன்பு சகோதரி எல்லாத்தையும் போட்டு நக்கி புட்டு மானங்கட்ட புண்ணாக்கு. யாராச்சும் இந்த எம்கேஆருக்கும் மருதமணிக்கு ரசிகர் இருந்துச்சுன்னா எந்திரிச்சு போயிருங்க. அப்பனா கூட்டமே போயிருமா? சரி, அப்ப வேணாம். அப்ப என்கிட்ட அவங்க 2 பேரும் அவமானப்படுறத உட்காந்து பாக்குறீங்களா? மானங்கட்ட கேள்வி கேட்பேன் 2 பையிலையும். ரசிகர்கள்லாம் கொந்தளிக்க கூடாது. அப்படின்னா ராதாகிருஷ்ணனையும் மருதமணி சந்திப்பிற்கு முன்பதாக கொஞ்சம் கிளுகிழப்பு ஏற்றுவோமா? அருளனே, கிளுகிழப்பு கொடுப்போமா? ஏன்னா ரசிகர்களுக்காக அந்தலேருந்து நம்மளை ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கீங்க. உங்களை கொஞ்சம் கிளுகிழப்பு படுத்திட்டு இதை பார்க்கடி, நீ தானே கையை காமிச்ச, நல்லா சொருவுறீங்க என் மைக் செட்டுக்காரங்க. அந்த டான்ஸுக்கார பிள்ளைங்க மேடையில் நிற்கையில தான் இந்த மைக் செட்டெல்லாம் சொருவுவீங்களா? நான் கேட்குறேன். இந்த பத்தியா முன்னாடி வந்து பார்த்து இப்போ பின்னாடி போயா இங்கே சொருவுங்க. ஹலோ ஹலோ 1 2 3 செக்ஸ் செக்ஸ் செக்ஸ். பாட்டு முக்கியமான பாட்டு, 4 பக்கமா அலசுது. மைக் செட் ஆடியோஸ் சூப்பரு. முதல்ல அவரை கிளுகிழுப்பு. இதுல கொஞ்சம் செக்ஸ் பண்றீங்களா? வந்துருச்சா மணி? நிலாக்கா இது நேரம் நல்ல நேரம், நெஞ்சில் பாயுது காமன் விடும்பானோ. நெஞ்சில் பாயுது காமன் விடும்பானோ. தூக்கம் அல்ல மாமா, காக்க வைக்கலாமா, ஆக்கி வச்ச சோத்த ஆற போடலாம்.
தெரியும். இடையில வந்து சொருவேலே இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு தெரியும். ஹலோ ஹலோ சரி, இன்னைக்கு வாஸ்து சரியில்லை. ஏன்னா எல்லாம் ஆன்மீகமா இருக்காங்க, யாரும் விரதத்தையும் கலைக்க முடியாதாட்டு இருக்கு. அதனால வாடா வெங்காயம் ராதாகிருஷ்ணா, டேய் பண்ணாதீங்க. இவனெல்லாம் உடனே கூப்பிட்டா இவன் பெரிய ஆளா? ஹலோ ஹலோ, இந்த மைக் அண்ணே பெட்டிக்கு மைக் வை.